வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கருத்தாய்வு நிகழ்ச்சியிலே இன்றைய சமுதாயம் உணர வேண்டிய கடமைகள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக அரிய பல கருத்துக்களை இங்கு எடுத்துரைத்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்கள் பல்வேறு மகான்கள், தலைவர்கள் அவர்களுடைய கருத்துகளையும் வேதாத்திரிய கருத்துகளோடு இணைத்து இங்கு ஒரு அறநெறி என்ற ஒரு கோர்வையை நமக்கு அளித்தார்கள். இங்கு சமுதாயம் உணர வேண்டிய கடமைகள். அந்த கடமைகள் என்று சொல்லும் போது அது கடமை என்பதோடு சேர்த்து ஒழுக்கம், ஈகை என்ற முழுமையான அறநெறியையும் அங்கு நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஒழுக்கமாக இருப்பதும் ஒரு கடமைதான், ஈகை செய்வதும் ஒரு கடமைதான். இரண்டுக்கும் இடையே கடமை கடமைக்காக என்று செய்ய வேண்டியதும் ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. இப்போ இதுல இந்த கடமை என்பதை மட்டும் கட்டாயம் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். மற்ற இரண்டையும் ஆப்ஷனல் என்று சொல்லிட்டோம். அவரவர் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம் என்று. ஏன்? செய்துதானே ஆக வேண்டும். ஆமாம், செய்துதான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அதற்குரிய விளைவுகளை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்கள். அவ்வளவுதானே. இப்போ ஒழுக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்படின்னா என்ன ஆகும்? பிறருக்கு துன்பம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒருத்தன் வாழுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அது கர்மவினையாகி அவனுக்கு துன்பம் தரப்போகிறது, அல்லது அவரது சந்ததிக்கு துன்பம் கொடுக்க போகிறது. அதை அவர் அனுபவிக்கப் போகிறார். இதை அனுபவிக்க வேண்டாம் என்று சொன்னால் அவர் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர் அனுபவிக்க தயாராக இருக்கிறார் என்றால் அனுபவிக்க வேண்டியதுதான். சரி, ஈகை செய்தால் அந்த வர இருக்கக்கூடிய கர்மவினை நீங்குகிறது. நமக்கு வர இருக்கக்கூடிய துன்பம் வராமல் நின்று விடுகிறது. ஈகை செய்யவில்லை என்று சொன்னால் வர இருக்கக்கூடிய அந்த கர்மவினையின்பால் வரக்கூடிய துன்பத்தை நாம் அனுபவித்துக் கொள்கிறோம். நான் அனுபவித்துக் கொள்கிறேன் என்று அவர் விரும்பினால் அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான். அதனாலதான் இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிட்டோம்? அவரவர் விருப்பம் என்று சொல்லிவிட்டோம். ஆனா இதுல இந்த ரெண்டையும் நடைமுறைப்படுத்தலைன்னா பாதிக்கக்கூடியவர் அவராகத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த கடமை என்பது ஏன் கட்டாயம்? ஏன் கட்டாயம்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கு ஒரு தனி மனிதன் மட்டும் அங்கு சம்பந்தப்படவில்லை. என்ன ஆகிறது? இந்த கடமை என்பதில் சமுதாயம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயமே இங்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இந்த கடமையை செய்யவில்லை என்று சொன்னால் இவருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, சமுதாயத்துக்கே பாதிப்பு. அப்ப நான் துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறேன் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் சமுதாயத்தை துன்பத்தில் ஆழ்த்துவது என்பது அது என்னுடைய விருப்பமாக இருக்கக்கூடாது அல்லவா?
அப்ப இது சமுதாயம் சார்ந்ததாக இருப்பதனால் இது கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த தலைப்பிலே அதை எழுதியிருக்கிறோம். இது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது எப்படி ஆயிருக்க வேண்டும்? சட்டமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்றைய சட்டத்தில் இதுவெல்லாம் இல்லை. இப்போ அதையும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அரசாங்கம் சமுதாயம் இதையும் ஆப்ஷனல்னு விட்டுருச்சு. அதனாலதான் இங்க சமுதாயத்தில் நிறைய ஒரு துன்பங்கள் நிலவுவதை பார்க்கிறோம். இதை முழுமையாக சட்டமாக ஆக்கவில்லை என்று சொன்னாலும் சில கடமைகளை சட்டமாகவாவது கொண்டு வந்தால்தான் மனிதன் அந்த நிலையில் வாழக்கூடிய நிலை வரும். இப்போ இந்த கடமை என்பதை தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்று 5 பிரிவுகளாக மகரிஷி பிடித்திருக்கிறார்கள். இப்போ இதுல எதுக்கு சட்டம் கொண்டுறது அப்படின்னு பார்க்கும்போது, உலகம் என்ற அளவில் முதல்ல சட்டம் கொண்டு வாங்க, ஊர் அளவில் அடுத்த சட்டம் கொண்டு வாங்க. அப்படியே அந்த சட்டம் என்பது சிறிது சிறிதாக தான் என்பதில் முடியட்டும். ஆனால் இப்பொழுது சட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையில் சட்டங்கள் வைத்திருக்கிறது. ஆனா அந்த சட்டங்கள் இந்த கடமை என்பதின் ஒரு பொருளை உணர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறதா என்பது இல்லை. இந்த சட்டத்தை எழுதியவர்கள் இந்த அறநெறி என்பதை உணர்ந்து முழுமையாக உணர்ந்து எழுதியிருக்கிறார்களா என்றால் இல்லை. ஓரளவுக்கு அறம் சார்ந்துதான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் முழுமையான அறம் என்பதில் அவர்கள் அது சட்டத்தை நாம் இங்கே கொடுக்கவில்லை. சரி, இங்கே சமுதாயம் சட்டத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் இயற்கை சட்டம் என்று ஒன்று இருந்துதானே இருக்கிறது. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, அந்த இயற்கையின் சட்டத்துக்கு மதிப்பளித்து வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கிறது. அப்ப நம்ம இப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இயற்கையின் சட்டத்தை நாம் உணர்த்திவிட்டால், மக்களுக்கு உணர்த்திவிட்டால், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அதற்குள் அடங்கிவிடும். அவ்வளவுதான். ஆனால் இன்னைக்கு இந்த சமுதாய சட்டத்தையே மனிதன் மதிக்கவில்லை. அப்புறம் எப்படி இயற்கையின் சட்டத்துக்கு போகுது? இயற்கையின் சட்டத்துக்குள்ளாக எல்லா சட்டமும் அடங்கிவிடும். சரி, அப்ப இந்த அடிப்படையிலே கடமை என்பது ஒரு கட்டாயம் என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ இதுல ஈகை கட்டாயம் அல்ல, கடமை கட்டாயம். சரி, இப்போ இந்த கடமையில இயற்கை துன்பம் என்பது அவசியமாக சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று ஒரு இடம் அம்மா சொல்லும் போது சொன்னாங்க. இந்த கடமையில் இயற்கை துன்பம் என்பது முக்கியமாக சிந்திக்கும். இப்போ நாம இப்ப அடிக்கடி என்ன பண்றோம், துன்பம் என்பதை இயற்கை துன்பம், செயற்கை துன்பம் என்று 2ஆக பிரித்திருக்கிறோம். நமது மகரிஷியினுடைய தத்துவங்களை எல்லாம் 2ஆக பிரித்து பிரித்து பார்க்கும் பொழுது தெளிவு நிறைய கிடைக்கிறது. இப்ப அதன் அடிப்படையிலே இயற்கை துன்பம், செயற்கை துன்பம் என்று பிரித்திருக்கிறோம் அல்லவா. இப்போ அந்த இயற்கை துன்பம் என்பது அந்த கடமையில் முக்கியத்துவம் பெறுகிறது. செயற்கை துன்பம்ங்கிறது கூட அப்புறம் வச்சுக்கலாம். இந்த இயற்கை துன்பம் என்பது முக்கியத்துவம். இப்ப கடமைங்கிறத கடன் பிளஸ் மைன்னு சொல்லிட்டோம். இந்த சமுதாயத்திடமிருந்து நாம் பெற்றதை திருப்பி செலுத்த வேண்டும் என்பது கடமை என்று சொல்லுகிறோம். இது சமுதாயத்திடமிருந்து வாங்கி இருக்கிறோம், அதை கொடுக்க வேண்டும். என்ன பெற்றோமோ அதை கொடுக்க வேண்டும். சமுதாயத்தினிடமிருந்து என்ன வாங்கியிருக்கிறோம், என்னென்னமோ வாங்கியிருப்போம். ஆனால் அதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மகரிஷி ஒரு வார்த்தையில் அடக்கி விடுவார். என்ன என்று சொன்னால், சமுதாயத்தின் உழைப்பை நாம் அனுபவித்திருக்கிறோம், அவ்வளவுதான். சமுதாயத்தினுடைய உழைப்பு.
இப்ப அது உணவாக இருக்கலாம், உடையாக இருக்கலாம், இருப்பிடமாக இருக்கலாம், அல்லது ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய புத்தகமா இருக்கலாம், எழுதுகோலாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். எந்த பொருளாக வேண்டாலும் இருக்கலாம். அவற்றை மகரிஷி ஒரே வார்த்தையில் என்ன சொல்லிவிட்டார்? சமுதாயத்தின் உழைப்பு என்று சொல்லிவிட்டார். அப்ப ஒரு கைப்பிடி அரிசியில் உலகத்தை பார். உலகத்தை எப்படி பார்? உலகத்தின் உழைப்பை பார். அப்ப அது உணவு என்றாலும் உழைப்பினால் வந்தது, உடை என்றாலும் உழைப்பினால் வந்தது, எல்லாமே மனிதர்களுடைய உழைப்பினால் வந்தது. இப்ப நாம உணவை அனுபவிக்கிறோம், உடையை அனுபவிக்கிறோம் என்று பார்க்க வேண்டியதில்லை, உழைப்பை அனுபவிக்கிறோம் இப்படி பார்க்க சொல்றார். இப்போ அந்த உழைப்பு இல்லை என்று சொன்னால் இது நமக்கு வராது. இந்த இடத்துல ஒரு சிந்தனை பண்ணணும். என்ன என்று சொன்னால், ஐந்தறிவு ஜீவன் வரை அங்கு இருக்கக்கூடிய அவைகளுக்கெல்லாம் கடமை இருக்கிறதா என்று ஒரு பெரிய கேள்வி வரும். என்ன என்று சொன்னால், அங்கு கடமை என்பதே இல்லை. அவை இயற்கையில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே தன் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளுமே தவிர, இதை இப்படி மாற்றிக் கொடு என்று அது கேட்காது, எதையும் கேட்காது. இயற்கையில் என்ன இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளும். இப்ப ஒரு விவசாயி நிலத்தில் உழுது பயிரிட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாரு, அவர் உழைப்பு தான் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப அங்க நெல்மணி இருக்கிறது, அது சோளக்கருது இருக்கிறதுன்னு வச்சுக்கோம். இந்த பறவைகள் வந்து அதை சாப்பிடுது. இப்ப இந்த மனிதனின் உழைப்பை சாப்பிடுகிறது என்று சொல்லலாமான்னு கேட்டா, அங்கு அதற்கு வந்து இந்த மனிதன் உழைப்பு என்பதெல்லாம் அங்கு அதற்கு தெரியாது. இங்கு இயற்கையில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளும், அவ்வளவுதான். இப்ப இதை எடுத்து, அந்த நெல்லை எடுத்து அதை அரிசியாக்கி சாதமாக்கி ஃப்ரைட் ரைஸ் ஆக்கி கொடுங்கன்னு கேட்குதா? கேட்காது. இயற்கையில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறது. இது ஏன்னு கேட்டா, இது மனிதன் விளைய வைத்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஐந்தறிவு ஜீவனுக்கு இது மனிதன் விளைய வைப்பதற்கு முன்னமே இயற்கையில் விளைந்து இருந்தது. அந்த இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றிக்கொண்டான் மனிதன். அப்ப இயற்கையில் இருக்கக்கூடியதை இவன் என்ன பண்ணான்? அதை விவசாயம் என்ற நிலையில் இவன் உற்பத்தியை அதிகப்படுத்தி இவன் பயிர் செய்து அதை வளர்த்தான், அவ்வளவுதான். அப்ப அதற்கு முன்னம் அது இருந்தது. அப்ப அதை அப்படியே எடுத்துக்கொள்கிறது. அதற்கு கடமை என்று எதுவும் இல்லை. அப்ப அவை சமுதாயத்தின் உழைப்பை அனுபவிக்கிறதா என்று சொன்னால், அது தேவையை தேவையின் அளவில் மட்டும் எடுத்துக்கொள்கிறது, இருப்பதை இருப்பதாகவே எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லலாம். ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தால், மனிதனுடைய உழைப்பை அது என்ன இருந்தாலும் அதை உணவாக எடுத்துக்கொண்டு இருக்கிறது அல்லவா? உடை இருப்பிடமெல்லாம் இங்கு மனிதனிடம் பெறுவதில்லை, அந்த உணவு மட்டும்தான் பெறுகிறது. ஆனால் அந்த உணவை பெற்றாலும் இந்த மனித சமுதாயத்துக்கு அந்த பறவைகளும் ஐந்தறிவு ஜீவன்களும் எத்தனையோ வகையில் திருப்பி கொடுக்கக்கூடிய கடமை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அவை செய்யக்கூடிய கடமைகள் என்பது எண்ணிலடங்காத கடமைகள். ஆனால் அது கடமை என்று நினைத்து செய்வதில்லை, அது இயல்பாக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த கடமையில் தவறுபவன் மனிதன்தான். அவையெல்லாம் அப்படி அல்ல. அவற்றிற்கு உடலின் திறன், அறிவின் திறன் எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக அது பயன்படுத்தி அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதனுடைய பலன் நமக்கும் கிடைக்கிறது. அப்ப அவையும் திருப்பி செலுத்தி விட்டது என்பதுதான் பொருள். ஆனால் மனிதன் எவ்வளவு அனுபவிக்கிறான் என்று சொன்னால், மனிதன் தான் மனிதனுடைய உழைப்பை அதிகமாக அனுபவிக்கின்றான்.
அப்ப இந்த கடமை என்பது, அந்த கடன் என்பது மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது. சரி. அப்ப இதுல எதை அனுபவிக்கிறோம் என்று சொன்னால், இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக பொருள்களை அனுபவிக்கிறோம். இதுல மட்டும்தாங்க இருந்துச்சு கடமை. ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இதற்கு மட்டும்தான் கடன் கடன் வாங்கினான். இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய உணவு, உடை, இருப்பிடம் என்ற இவற்றுக்காக மட்டும்தான் கடன் வாங்கினான். அம்மா சொல்லும்போது, காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே இந்த டேம் எல்லாம் கட்டி வச்சது இன்னைக்கு எவ்வளவு பயன்படுகிறது என்று சொன்னார். அவங்க செஞ்ச வேலையெல்லாம் பாருங்க, இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சமுதாயத்தில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்தார்கள். அரசாங்கத்தினுடைய கடமையாக அப்படி அதையே செய்தார்கள். இப்பொழுது அரசாங்கத்திலிருந்து இத்தனை கோடிக்கு நலத்திட்டங்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த நலத்திட்டத்தில் எவ்வளவு இயற்கை துன்பத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது, எவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறது, அதை பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஆடம்பரம் அதற்கு அடுத்தது வேண்டியதில்லை என்று சொல்லவில்லை. இங்கு இயற்கை துன்பம் நீங்கிய பிறகு அதற்கு செல்ல வேண்டும். யாருக்கு நீங்கிய பிறகு? இந்த சமுதாய பொறுப்பில் இருப்பவர்கள் இந்த சமுதாயத்தில் இயற்கை துன்பம் முழுமையாக நீங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு கடமையை செய்த பிறகு அடுத்ததுக்கு செல்ல வேண்டும். ஆனால் இப்படி நடக்கிறதா என்றால் இல்லை, இல்லை. நாட்டுக்கு நாடு பாருங்கள். ஒரு நாடு இன்னொரு நாட்டில் அவர்களுடைய இயற்கை துன்பத்தை போக்குவதற்கே வழி இல்லாத அளவுக்கு அவர்களை வறுமையாக்கி விட்டு அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் எடுத்து இவர்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இப்ப அதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய இருக்கிறது, வெளியிலேயே தெரியாது. நமக்கு நாடுகளின் பெயர்கள் சொல்லுகிறோம், எல்லாமே வளர்ந்த நாடுகளின் பெயர் தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளின் பெயரே தெரியாமல் இருக்கிறது. அங்கெல்லாம் யாரும் நம்மள போறது இல்லையே. அப்படி நாடுகள் நிறைய இருக்கிறது. ஏன் அங்க அப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இவர்கள் அந்த இயற்கை துன்பம் நீங்கிய பிறகு செயற்கை துன்பத்தை உற்பத்தி செய்வதற்காக, வசதிகளை பெருக்குவதற்காக, ஆடம்பரத்தை அனுபவிப்பதற்காக, ஆடம்பரத்தை அனுபவிக்கிறதுக்காக அவங்க சொல்லிடுறாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்? செயற்கை துன்பத்தை உற்பத்தி செய்வதற்காக. இதுக்காக என்ன பண்றாங்க? அங்க இயற்கை தேவைகளுக்காக இருக்கக்கூடியதையே அழித்து அந்த நாட்டையே என்ன பண்ணிடுறாங்க? இவங்களுடைய ஆடம்பரத்துக்காக கொண்டு வந்து விடுகிறார். இப்படி ஒரு பெரிய ஒரு சுரண்டல் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் ஏன் இந்த நிலை? அப்ப அப்ப எங்க போச்சு இந்த அறம்? அறம் என்பது இந்த உலகில் இருக்கிறதா என்று தேட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். சரி. அப்ப இந்த கடமை என்பதில் இயற்கை துன்பம் என்பது முதன்மையாக இருக்க வேண்டும். அப்ப முதலிலே இயற்கை துன்பத்தை போக்குவது. இப்ப தான், சுற்றம், குடும்பம், ஊர் உலகம் என்று சொன்னாலும் கூட இதிலும் முதன்மையாக நாம் எதை பார்க்க வேண்டி இருக்கிறது கடமையில என்று சொன்னால், அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதுதான் முதன்மையாக இருக்கிறது. இப்ப தான் என்பதற்கு தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் என்பதற்கு என்ன வேண்டும்? தன்னுடைய கடமை செய்வது என்ன என்று சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம் இதெல்லாம் செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொன்னார்கள். நான் அதில் கூட நான் வேறுபடுகிறேன். என்னுடைய கடமை உடற்பயிற்சி செய்வது இல்லை. இல்லை, உடற்பயிற்சி செய்வது என்னுடைய கடமையா? உடற்பயிற்சி செய்வதே ஒரு பிராயச்சித்தம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்போ உடற்பயிற்சி செய்ய வேண்டி வருகிறது? இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக பொருளை நாம் அனுபவிக்கிறதோடு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, உடம்புல எந்த ஒரு மாறுபாடும் வேறுபாடும்
இல்லாமல் இயல்பாக உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கும். அங்க உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் வராது. எப்போ உடற்பயிற்சி வருது? ரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டத்தை கெடுத்து விட்டால் அதை சரி செய்வதற்குத்தானே உடற்பயிற்சி. தேவையின் அளவில் துன்பம் அதாவது இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு மட்டும் அதை எடுத்துக்கொண்டால் அங்க உடற்பயிற்சி அவசியமே இல்லாமல் ஆகிவிடும். அப்ப இந்த இடத்துல கடமை என்பது என்ன என்று சொன்னால், முதலிலே நமது இயற்கை துன்பத்தை தேவையின் அளவில் போக்க வேண்டியது கடமை. இதுதான் கடமை. அந்த கடமையில ஓவர்லோட் ஆக்கணும்னா நமக்கு உடற்பயிற்சி தேவைப்படுது, காயகல்பம் தேவைப்படுது. அப்பதான் அது தேவைப்படுது. தவமும் கூட எப்ப தேவைப்படுது? இது ஓவர்லோடு ஆக்குவதற்காக பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒழுக்கம் இல்லாத செயலை செய்வதன் மூலமாகத்தான் அதை நிறுத்துவதற்குத்தான் தவம் தேவைப்படுகிறது. அதுலயும் நீங்க சரியா இருந்தீங்கன்னா எல்லாம் தேவையில்லை. அப்ப எப்ப இந்த அறநெறி என்பதை எப்பொழுது தோன்றியது என்று சொன்னால், எப்பொழுது மனிதன் என்பவன் தேவையை மீறக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தானோ அப்போதுதான், அதன் பிறகுதான் அறநெறி என்ற ஒரு வார்த்தை என்பது இந்த சமுதாயத்தில் உருவானது. அதுக்கு முன்னாடி ஒழுக்கம், கடமை, ஈகை என்று ஒன்று இல்லை. அந்த வார்த்தையே இல்லை. ஏன் என்று எல்லோரும் ஒழுக்கமாகவே இருக்கும் பொழுது ஒழுக்கம் என்ற வார்த்தைக்கு இடமே இல்லையே. அப்படி ஒரு காலத்தில் இருந்தது. அப்படி இருந்த சமுதாயம் இந்த தேவையை மீறினா பாருங்க, அங்கதான் பிரச்சனை. சரி, அப்ப அந்த தான் என்பதனுடைய கடமையும் அந்த இயற்கை துன்பத்தை போக்குவது தனது கடமை. சரி, தான் குடும்பம் என்று வரும்பொழுது அந்த குடும்பத்திலும் இயற்கை துன்பத்தை போக்குவதுதான் கடமை. அவ்வளவுதானே, அதான் கடமை. அப்ப அந்த குடும்பத்தில் யார் யாரு? தான், தனது மனைவி, தனது குழந்தைகள், தனது பெற்றோர்கள். அது அந்த இயல்புடைய மூவருக்கும்னு அம்மா சொன்னாங்க இல்லையா? அந்த இயல்புடைய மூவர் யாரு? கணவன், மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள். இன்றுதான் 3 பேரும் தான் இயல்புடைய மூவர். இப்ப இயல்புடைய இருவராக மாறிவிட்டார்கள். பெற்றோர்களை விட்டு விட்டார்கள். இப்போ அந்த பெற்றோர்களுக்கு அந்த இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய அந்த கடமையை மட்டுமாவது செய்கிறார்களா என்றால் அதையே செய்யவில்லையே. பெற்றோர்களுக்கு உணவே கொடுப்பதில்லையே, உடை கொடுப்பதில்லையே, இருக்க இடம் கொடுப்பதில்லையே. அங்க என்ன ஆகிறது? ஏன் கொடுப்பதில்லை? அங்கு கொடுக்க வேண்டிய அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருளை குழந்தைகளுக்கு செயற்கை துன்பத்தை உற்பத்தி செய்வதற்காக கொடுத்து விடுகிறார்கள். இந்த இடத்துல அறிவு எப்படி வேலை செய்து என்பார். அங்கு இயற்கை துன்பத்தை போக்க முடியாமல் அதை போக்குவதற்காக கொடுக்காமல் அங்க அந்த இயற்கை துன்பத்தை அப்படியே கொடுத்து விட்டு இங்கு செயற்கை துன்பத்தை கொடுக்கிறார்கள். அப்ப என்னாச்சு? பெற்றோர்களுக்கு கொடுப்பது இயற்கை துன்பம், பிள்ளைகளுக்கு கொடுப்பது செயற்கை துன்பம். இப்ப என்னாச்சு? துன்பம் கொடுக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் குழந்தைகளை ஆடம்பரமா வளர்க்கிறோமோ அவர்களெல்லாம் இப்படிதான் செய்யும். இது குடும்பத்துல பாக்குறோம். இப்ப குடும்பத்துல இல்லைங்க, நான் என் பெற்றோர்களுக்கு இயற்கை துன்பத்தை போக்குறதை செஞ்சுட்டு என் குழந்தைகளுக்கு செயற்கை துன்பத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆடம்பரமாக வாழ்கிறேன். அதனால நீங்க அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. பரவாயில்ல, நீங்க பெற்றோர்களுக்கு செய்து விட்டீர்கள். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யறோம்? செயற்கை துன்பத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆடம்பரமாக வாழ்க்கை வாழும்போது என்ன பண்றோம்? சமுதாயத்திற்கு இயற்கை துன்பத்தை கொடுக்கக்கூடியதை கொடுத்து இங்கு செயற்கை துன்பத்தை கூட்டுகிறோம். நீங்க எங்கெல்லாம் செயற்கை துன்பத்தை கூட்டுகிறீர்களோ அங்கெல்லாம் யாரோ ஒருவருக்கு அங்கு இயற்கை துன்பத்தை கொடுக்கிறோம். இயற்கை துன்பத்தை போக்குவதற்குரிய பொருளைத்தான் நாம் எடுத்து இங்கு ஆடம்பரமாக வாழ்ந்து செயற்கை துன்பத்தை உற்பத்தி செய்கிறோம். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ இது குடும்பத்தில் செய்யும் பொழுது அது
ரொம்பவும் அதீதமான அழுத்தமான உணர்வு பதிவுகளாக நமக்கு வந்து விடுகிறது. அது சமுதாயத்துக்குன்னு போகும்போது அதுவும் வரும். ஆனால் அதனுடைய வீரியம் குறையும். அவ்வளவுதான். பெற்றோர்களுக்கு அந்த இயற்கை துன்பத்தை போக்கவே கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா, அதனால் வரக்கூடிய அந்த கர்ம வினை சமுதாயத்துக்கு கொடுக்கவில்லை என்ற வகையில் கொடுக்கக்கூடிய கர்ம வினை ரெண்டையும் பார்க்கும் பொழுது, இது இந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்கும், சுற்றத்தில் இன்னும் கொஞ்சம் குறையும், ஊராரில் இன்னும் கொஞ்சம் குறையும், உலகத்தில் இன்னும் கொஞ்சம் குறையும். அப்படிதான் குறையும். அப்ப இந்த இடத்திலே இயற்கை துன்பத்தை போக்குவது என்பதுதான் கடமை என்பதில் முக்கியமாக நாம் பேசப்பட வேண்டியதாக இருக்கு. சரி. ஆனால் இப்பொழுது நம்ம என்ன பண்றோம், எதோ அனுபவிக்கிறோம். இயற்கை துன்பத்தை போக்குறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கெல்லாம் இப்போ வரக்கூடிய வருமானத்துல ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருந்தாலே போதும். இப்ப நமக்கெல்லாம் எதுக்கு பத்தலை? ஆடம்பரத்துக்கு பத்தலை. அப்படி அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்ப இதுல என்ன ஒரு பெரிய சிந்திக்க வேண்டியது இருக்குன்னா, இதுல இவ்வளவையும் அனுபவித்துக் கொண்டு நாம் எந்த வகையிலும் நமது உழைப்பை இந்த சமுதாயத்துக்கு எதன் அடிப்படையிலும் கொடுக்காமலேயே இருக்கிறதுங்கிறது இன்று அதிகமாகி கொண்டிருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரு கல்வி என்று சொல்கிறோம். எதற்காக கல்வி என்று சொன்னால், தனது தேவைகளை நிறைவேற்றி கொண்டு அதன் பிறகு நமக்கு தேவைகளுக்காக சமுதாயம் கொடுத்ததை அனுபவித்திருக்கிறோமே, அதை திருப்பி செலுத்துவது, இந்த 2 வேலையும் செய்யறதுக்காகத்தான் கல்வி. அதற்காகத்தான் உடல் திறன். அப்ப ஒரு 25 வயசு வரைக்கும் நம்ம அது சமுதாயத்திடம் என்று பெற்றதாக இருப்போம். 25 வயசுக்கு மேல நம்முடைய தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும், நமது குழந்தைகளுடைய தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும், பெற்றோர்களுடைய தேவையும் பூர்த்தி செய்ய வேண்டும். இதை பூர்த்தி செய்வதற்கு நமது உழைப்பை கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் நாம் பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதற்கும் கடனை உழைப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால், உழைப்பை கொடுப்பதே இல்லை, உட்கார்ந்துகிட்டே சாப்பிடுறதுங்கிற நிலைமைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்ப என்னாச்சு, இவர் கடனை பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. இது ஏன் நடக்கிறது? இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து. இதை சேர்த்து வைத்ததனால் பிள்ளைகள் அதை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உழைப்பையே கொடுக்காமல் சமுதாயத்திடம் கடனை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நாம என்ன நினைக்கிறோம், நாம குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டோம்னா நம்ம பையன் கடன் வாங்காம வாழ்க்கை நடத்துவான் என்று நினைக்கிறோம். எப்படி? இன்னைக்கு நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வாடகை வர்ற மாதிரி ஒரு பில்டிங் கட்டி விட்டோம், ரைட்டு. இப்ப மாசம் 5 லட்சத்தை வச்சுட்டு அவன் வாழ்க்கையை நடத்திக் கொள்வான். அவன் கடன் வாங்க தேவையில்லை, புறக்கடன் வாங்க வேண்டியதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு என்னென்ன பொருள்களை எல்லாம் வாங்குகிறானோ, அனுபவிக்கிறானோ, அவற்றிற்கு இவன் உழைப்பை கொடுக்கவே இல்லை. அவன் என்னென்னவெல்லாம் வாங்குகிறானோ அத்தனையும் கடன். ரூபாய் நோட்டாக கடன் வாங்கவில்லை, ஆனால் சமுதாயத்தினுடைய உழைப்பை முழுக்க 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 கடனாக வாங்குகிறார். அப்ப இப்போ பாருங்க, குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணுமா? குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்பது பாவத்தினும் மகா பாவமாக இருக்கிறது. இப்போ என்ன, எல்லாரும் விட சொல்லுங்க நானும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் விட சொல்லுங்க நானும் விட்டுறேன். இப்போ அந்த நிலைமைதான் இருக்கிறது. எல்லா பேரும் நம்ம குழந்தைகளுக்கு பேரங்கள் கூட சேர்த்து வைக்கிறதுன்னு இருக்கு. ஆனால் இந்த சேர்த்து வைத்தவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலை மிகவும் பேத்தட்டிக்கா போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால்,
இந்த நிறைய கஷ்டத்துல வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக சிலர் கேட்கிறப்போ அவர்களிடம் எல்லாம் அவர்கள் என்ன பொருளை சேர்த்து வைத்திருக்கிறார்கள், சொத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அங்கு 1000 பிரச்சனை இருக்கிறது. இங்கு ஜாதகம் பார்க்க வருகிறார். இதுதான் நடக்கிறது. அப்ப ஏகப்பட்ட ஒருத்தர்லாம் கோடி கணக்குல வச்சிருக்கேன் சார் இந்த ஒரே பொண்ணுக்காக. ஆனா பொண்ணு கல்யாணமே ஆகல, 38 வயசு ஆயிடுச்சு, நடக்கவே மாட்டேன். இத்தனை கோடி வைத்திருக்கிறேன், இத்தனை கோடியும் வச்சிருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? நடக்கும். அப்ப இது இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த கடமை என்பதில் கடன் என்பது இந்த ரூபாய் நோட்டுகளாக வாங்குவது மட்டும்தான் கடன் என்று சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை, சமுதாயத்திடமிருந்து பெறக்கூடிய உழைப்பு அனைத்தும் நமக்கு கடன் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இப்ப இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் சமுதாயத்திலிருந்து பெறக்கூடிய கடனை கொஞ்சமா பெறுகிறோம் என்று அர்த்தம். அப்ப நம்ம திருப்பி செலுத்த வேண்டியது குறைவாக இருக்கிறது. நமது சந்ததி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்ப இந்த சமுதாயத்திலிருந்து பெறுவதை குறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படி? அப்ப நம்ம பாட்டியெல்லாம் 4 சேலையை வச்சு 4 ட்ரெஸ்ஸை வச்சு முடிச்சுட்டாங்க, வாழ்ந்து விட்டார்கள். இன்னைக்கு 400 வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்டோமே. அப்ப சமுதாயத்தினுடைய உழைப்பை அப்படியே பீரோவில் அடுக்கி வைக்கிறோமா? எவ்வளவு பொருள்களை அடுக்கி வைக்கிறோம். சமுதாயத்தினுடைய உழைப்பை நாமும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் கொடுக்காமல் எவ்வளவு பொருளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவும் சமுதாயத்தினுடைய கடன். அப்ப இது ஒரு கடன் என்பதை சமுதாயத்துக்கு எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுதுதான் இந்த கடமை என்பது சரியாக வரும். அப்ப இது இல்லை என்று சொன்னால் இந்த உழைப்பை அவன் கொடுப்பான். இப்ப அவனுக்கு 5 லட்ச ரூபா மாசம் வர்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சொத்து சேர்த்து வச்சிட்டீங்க, அப்புறம் படிக்கவும் வச்சுட்டீங்க. அந்த படிப்பு என்னத்துக்கு? அந்த படிப்பை அவன் பயன்படுத்தவே இல்லை. அப்ப எதுக்கு படிப்பு என்று கேட்டால் அது கல்யாணம் பண்றதுக்காக படிப்பு, படிக்கிற பிள்ளையை கல்யாணம் பண்றது அப்படிங்கிறாங்க. எதற்கு? ஏதாவது ஒரு தொழில் செய்து உழைப்பை திருப்பி கொடுப்பதற்குத்தானே படிப்பு, அதற்குதான தொழில் கல்வி. இப்ப அதுவும் இல்லை. அப்ப சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் கடனை சுமந்து கொண்டே இருக்கிறது, கடனை சுமத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு புறம் கர்மவினையை சுமத்தி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் கடனை சுமத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு காலத்தில் இப்பொழுது அது கடனாக இருக்கலாம். ஆனால் இந்த கடன் எல்லாம் அவர் மரணத்தின் தருவாயில் இறக்கும் பொழுது அது கர்மவினையாக மாறி சமுதாயத்தில் நமது சந்ததிகளுக்கு சென்றுவிடும். இந்த கடன் என்பதும் திருப்பி செலுத்தப்படவில்லை என்று சொன்னால் அது கர்மவினையாக மாற்றம் செய்யப்பட்டு அது நமக்கு சந்ததிகளுக்கு கர்மவினையாக பதிவாகிவிடும். நம்ம தான் திருப்பி செலுத்தலைன்னா நம்மளோட போயிடுச்சு இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சரி நான் திருப்பி கொடுக்கல, அனுபவிச்சேன், நான் செத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இல்லை, செத்தவுடன் நீ என்னென்னவெல்லாம் இங்க அனுபவித்தாயோ, திருப்பி செலுத்தாமல் அனுபவித்தாயோ, அது முழுவதும் கணக்கெடுக்கப்பட்டு அத்தனையும் கர்ம வினையாக மாற்றம் செய்யப்பட்டு நமது சந்ததிகளுக்கு கொடுக்கப்படும். இப்படி உட்கார்ந்துக்கிட்டே சாப்பிட்ட குடும்பத்தினுடைய பேர குழந்தைகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க பாருங்க, பார்த்தாதான் தெரியும். ஆக இந்த கடமை என்பது ரொம்ப விரிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இன்றைய சமுதாயம் உணர வேண்டியது என்ன என்று சொன்னால், நாம் இந்த பணம் என்ற பொருளாத பணத்தால் மட்டும் கடன் என்று இடிக்க வேண்டாம். உழைப்பை கடன் வாங்குகிறோம் என்ற ஒரு செய்தியை இன்றைய சமுதாயம் உணர வேண்டிய கடமைகள் என்ற அடிப்படையில் உணர்த்த வேண்டும் என்பது வேதாத்திரியத்தில் நாம் கண்ட உண்மையாக இருக்கிறது என்ற விளக்கத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.